அம்மா பிரான் பிரியாணி பண்ணித்தாமா. அம்மா அம்மா இது என்னை விட நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, இது ஒரு குக்கிங் வீடியோ. நான் தான் இன்றைக்கி சமைக்க போகிறேன். ரொம்ப நாள் கழிச்சு சமைக்கிற மக்களே, அதுவும் ப்ரான் பிரியாணி. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம செஞ்சுரி அடிக்கிறதுக்கு 21 சப்ஸ்கிரைப் தான் சேவை. நான் இப்போ ப்ரான் பிரியாணி வாங்குறதுக்கு அண்ணன் கடையை ஃபைனலி கண்டுபிடிச்சி வந்துட்டேன். அங்கே போனால் அவனை ஃபோன் பண்ண ஒரே காரணத்துக்கு எனக்காண்டி எங்கேயோ இருந்த ஒரு ஆளை ரெடி பண்ணி அவன் எனக்காண்டி க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தான். நான் ஒரு 1/2 கிலோ வாங்கியிருந்தேன் அவன்கிட்ட. எனக்கு 1/4 கிலோ, என் தங்கச்சிக்கு ஒரு 1/4 கிலோ. இதை பார்த்து யாரும் வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா என்னோடய ஓன் ரிஸ்கில் நானே சமைக்கிறது தான். கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஆனால் கண்டிப்பாக ஃபன் கேரண்டி காய்ஸ். ஒரு ஆள் அண்ணன்ட்ட வாங்கியாச்சு. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரான் பிரியாணி தான். வீட்டில் அம்மாட்ட கேட்டால் அம்மா செஞ்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் பண்ணிக்கிறேன் தான் வந்துட்டேன். அவ்வளோதான். இப்போ நம்ம ப்ரான் பிரியாணி ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ப்ரானை வாங்கிட்டு வந்தாச்சு அண்ணன் கடையிலேருந்து. ப்ரானை பார்த்துக்கங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. போனோட அண்ணன் நமக்கு உரிச்சே கொடுத்தான். ஸோ இப்போ என்னன்னா, நம்மளுக்கு இதில் தெரியுதா உங்களுக்கு பச்சை கலரில், கருப்பு கலர் தெரியும், உள்ளது பச்சை கலர் இருக்கும். இதை நம்ம வந்து கண்டிப்பாக எடுத்துடணும் உள்ளேருந்து. தெரியுதா? இங்கே பாருங்க, பச்சை கலரில் இருக்கிறானா, இவனை எடுத்துடணும். இவன் வந்து டேஞ்சரஸ் ஃபெலோ, இவன் எடுக்கவே கூடாது. ஸோ நம்ம எடுத்துடணும். இப்போ எடுத்து நம்ம வாஷ் பண்ணிக்கிறோம். கழுவியா? அவ்வளோதான். நம்ம இதை கழுவியாச்சு. பார்த்துக்கோங்க, நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவியாச்சு. என்னடா பவுல் இப்படி கரியா இருக்குலாம் பார்க்காதீங்க. இது எங்கள் வீட்டில் நான்வெஜ்ஜுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற பவுல். பிகாஸ் மை மாம் இஸ் வெரி ஹைஜீனிக் அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ வெஜிடேரியன். அதனால இதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இந்த பவுலில் தான் நம்ம வந்து சீரக சம்பா அரிசி தான் யூஸ் பண்ண போறோம். ஏன்னா சீரக சம்பாவுக்கு வந்து பிரியாணிக்கு செம்மையா பாஸ்மதிமாங்க. ஆனா சீரக சம்பாவோட ஸ்மெல்லு வேற லெவல்ல இருக்கும். வாங்க நம்ம இப்போ ஊற வைக்கலாம். இது வந்து 1 கிளாஸ் தான் போட்டிருக்கேன். ஏன்னா இது நான் ஒருத்தங்க சாப்பிட போறேன். ஸோ இது வந்து 1 கிளாஸ் தான் நம்ம போட போறோம். ஸோ நம்ம தண்ணி பிடிச்சி ஊற வச்சுக்கலாம். இதை நம்ம அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணலாம். ப்ரான் நிறைய இருக்கு, அரிசி கம்மியா இருக்கு. பாப்பா இப்படி வந்து தெரியல. குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் சமைக்கிறதுனால கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். வீடியோ எப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமான டிஸ்க்ளைமர், இதை பார்த்துட்டு யாரும் வீட்டில் ட்ரை பண்ண வேண்டாம். என்னோட ஓன் டிஷ்ஷை நான் சமைக்கிறது. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நம்ம அந்த பக்கெட் பக்கத்தில் பக்கெட் அந்த டப்பா பக்கத்தில். ஸோ இதில் நம்ம ஊற்றிருக்கோம். நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அரிசியை வாஷ் பண்ணிட்டு நம்ம இப்போ வந்து அரிசியை நல்லா தண்ணியில் போட்டு கழுவியாச்சு. எல்லா அழுக்கும் வந்துருச்சு. இது நம்ம இப்போ உள்ள ஊற்றிக்கலாம். ஆனால் இது ஒரு டாஸ்காக இருக்கும் காய்ஸ். உள்ளே போகும்போது அரிசி உள்ள லைட்டாக ஒரு ட்ராப் போனால் கூட மனசு கஷ்டமாக இருக்கும். பாவம் இல்லைங்களா விவசாயிகள். வெங்காயத்தினால பல உரிச்சிட்டு நான் கூட குளிக்காமல் இருந்துருவேன். ஆனால் கிச்சனோட சுத்தமாக இல்லைன்னா எனக்கு டென்ஷன் ஆயிரும் மக்களே. அதனால தான் நம்ம போய் எப்படி நம்ம குப்பைத்தொட்டியில் போட்டு வந்துடலாம். நம்ம கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கான்னு செய்ய, நமக்கு வெட்டி இருக்க முன்னாடி பழக்கம் இல்லை. அதனால கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட்டுக்கு நம்ம உரிக்க போகிறோம். இப்போ வரவே மாட்டேங்கான் காரணம் இவனுச்சே வெங்காயம் சரி காய்ஸ். உரிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடும் நமக்கு. என்னது இது கையில் ஃபுல்லாக பூண்டு வாரம் அடிக்கு. பூண்டை வச்சா பூண்டு வாரம் தான் அடிக்கும். மக்களே அடுத்த பேர் இஞ்சி இன்னும் பூரா உரிக்கிறதாவே வருது. உரிக்கவே முடியல. எரிச்சாக்க அம்மா நினச்சா பாவமாக தான் இருக்குது. கத்தியில் கூட கஷ்டப்பட்டுக்கிட்டு உரிச்சுக்கிட்டு இந்த சமயத்தில் சமையல்காரங்களுக்கெல்லாம் ஒரு சல்யூட். சமையல்காரங்களே யாரெல்லாம் குக் பண்ணாலும் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ரொம்ப நாள் சமைக்க வந்திருக்கோம், ஒன்றும் வர மாட்டேங்கி. பண்ணலாம். கமான் டைகர். கைஸ், நான் அப்போ சொன்ன மாதிரி தான். இப்போ நமக்கு கிச்சன் சுத்தமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவ்வளோதான். நான் சுத்தமாக இருக்க மாட்டேன். 2வது விஷயம், கிச்சன் மஸ்ட். ஓகே கைஸ், இப்போ என்னன்னா நம்ம வந்து பேஸ்ட், அதாவது ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால அப்படியே உள்ளே போய் அறப்படாது. அதனால நம்ம வந்து இடிச்சு போட்ட வேண்டியதான். ஓகே காய்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா சில்லி கட் பண்ணுறோம். இப்போ நம்ம பிரியாணிக்கு காரம் இல்லைன்னா அது என்னோட பிரியாணி எவ்வளோ சில்லி சார் நல்லா கட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட சமைச்சு சொல்லுங்க. இந்தியமாக போகும் உங்களுக்கு இப்படியே வெட்டிக்க வேண்டியதான்.
அவ்வளோதான் முடிஞ்சது வேலை. இப்போ நம்ம வந்து அடுப்பை பற்ற வைக்க வேண்டியதான் அடுத்த வேலை. கமான் காய்ஸ். இப்போ என்னாச்சு பார்த்தீங்கன்னா அந்த சிம்னி ஆன் பண்ணுறதுக்கு நானே தங்கச்சி படாத பாடு பட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 சுவிட்ச் இருந்தேனே, இந்த பிளக்கோட சுவிட்ச் தான் இது நினைச்சு நாங்கள் படுக்க ஃப்ரீயா விட்டுட்டு மாற்றி மாற்றி ஆன் பண்ணிட்டு ஆனாகவே இல்லை. எங்கள் அம்மா வந்தா அவனுக்கு அப்படின்னு விறுவிறுன்னு வந்தா வந்து சுவிட்சை போட்டா ஆன் ஆயிருச்சு. சுத்திட்டு இருந்திருக்கோம் நாங்க. அப்புறம் என்ன ஆன் ஆயிருச்சு. இந்த பட்டனை தட்டி விட்டு சமையல அருமையா ஆரம்பிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணியாச்சு, குக்கர் தூக்கி வச்சாச்சு. நம்ம இன்னைக்கு குக்கரை தான் பண்ண போறோம். நான் ஒருத்தன் தான் எனக்கு சமையல் வேற ஒழுங்கா வராதுன்னு எங்க அம்மா வந்துட்டு குக்கர்லேயே பண்ற ராசா அப்படின்ட்டா. ஸோ நான் ஒருத்தங்கிறதுனால ஒரு 2 ஸ்பூனு எண்ணெய் போதும். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் கொஞ்சம் காஞ்சி வரும்போதே நம்ம இப்போ வந்து நெய் ஊற்ற போகிறோம். பிரியாணிக்கார நெய் ஊற்றுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஊற்றி விட வேண்டியதா. சும்மா நம்ம சமைக்கிற வரைக்கும் சமையல் விழு 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 விழுந்துட்டாங்க. ஃபைனலி கொஞ்ச நேரம் அதில் நெய்யில் மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆகிட்டு இருக்குது. சூப்பர். அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுறோம். காய்ஸ் நம்மகிட்ட இருக்கிற பிரியாணிக்கு தேவையான பொருள் இதான். முந்திரி போடுவாங்கனால சில பேர் போடுவாங்க, சில பேர் போட மாட்டாங்க. நான் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. இதை வந்து இப்போ நம்ம அப்படியே மொத்தமாக உள்ளே போட்டு கிண்ட வேண்டியதான். கிண்டுறதுக்கு முக்கியம் கரண்டி பாகுபிகளே. கரண்டி இது போதும் நமக்கு, இதுவே அதிகம் தான். இப்போ நம்ம இதை கிண்டிடலாமா? உள்ள போட்டு அப்புறம் எண்ணெய் சூடாயிருச்சா? எண்ணெய் சூடாயிருச்சு காய்ஸ். இதை நம்ம உள்ள போடலாம். நல்லா கருகி பொரியட்டு எல்லாமே. வெங்காயம் போட போறோம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம நல்லா வதக்க வேண்டியது. பொன்னிறத்தில் வரும் வரை நம்ம வெங்காயத்தை இப்போ வதக்க வேண்டியதான். நம்ம அந்த வெங்காயம் மனம் போகும், பச்சை வாடை போகும். அப்போ நமக்கு மனம் கம்மன்னு வரும். ஸோ போட்டு தாக்க வேண்டியது நம்ம பாட்டுக்கு. காய்ஸ் நம்ம அரைச்சி இஞ்சி பூண்டை எடுத்து இப்போ உள்ளே போடலாம். உள்ளே போட்டு அது ஒரு 2 கிண்டு கையில். காய்ஸ் அடுத்தபடியாக மிளகாய் தூள். மிளகாய் இப்போ நம்ம போட போகிறோம். ரெடி. மிளகாய் உள்ளே போட்டாச்சு. மிளகாயை போட்டு ஒரு வதக்கிடலாம். நல்லா வதக்க வேண்டியதான் மிளகாயை போட்டு. காய்ஸ் அடுத்து வத்தப்பொடி போட போகிறோம் நம்ம. இப்போ நான் ஒரு நாளால் எனக்கு 1 ஸ்பூன் வத்தப்பொடி எனக்கு மதி. அதுக்கு மேலே நமக்கு செட் ஆகாது. இதை போட்டு நல்லா வர வேண்டியதான். ஓகே காய்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா உப்பு போட போகிறோம். இதில் அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவி விடலாம். ஓகே காய்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மல்லி இலை. மலைச்சாரல் போல் மீண்டும் மல்லி இலை. கம்மியாக இருக்கு நடக்காதீங்க. நான் ஒத்தாள் தான். ஸோ அதுக்கு அவ்வளோ இவ்வளோ பேருக்கு இது போதும். கரம் மசாலா போட மறந்தாச்சு. நம்ம அதை போட்டுக்க வேண்டியதான். எக்ஸ்ட்ரா போடும். கரம் மசாலா ஸ்மெல் நல்லா இருக்குது. போட்டு தாக்க உன் பாட்டுக்கு சும்மா எக்ஸ்ட்ரா கரம் மசாலாவை போட்டு கிண்ட வேண்டியது நம்ம பாட்டுக்கு. என்ன நிலைமைக்கு ஆக போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். எக்ஸ்ட்ரா என்ன ஊற்றிக்கலாம் நம்ம, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரைட் ஓகே. நம்ம கழுவி நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்த ப்ரான் இப்போ நம்ம உள்ளே போட போகிறோம். தண்ணி எல்லாத்தையும் ஊற்றுவோம் சும்மா உள்ள. நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுறோம் எல்லாத்தையும். காய்ஸ் நம்ம அலசி வச்சிருந்த அரிசி இப்போ எடுத்து உள்ள போட போகிறோம். உள்ள போட்டாச்சு காய்ஸ். அவ்வளோதான். போட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி இப்போ நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். 1.5 கப்பு. 1 கப்பு அரிசிக்கு இது 1 கப்பு, இது ஒரு 1/2 கப்பு. 1.5 கப்பு தண்ணி ஊற்றியாச்சு காய்ஸ். தண்ணி ஊற்றி நல்லா நம்ம இப்போ கிளறிட்டு வச்சிட வேண்டிதான்.
என்னமோ தெரியல எப்படி வரப்போகுதுன்னு, அந்த கடவுளுக்கு தான் தெரியும் இது எந்த நிலைமையில வரப்போகுதுன்னு. அவ்வளோதான் காய்ஸ், உள்ள போக மாட்டேங்கானே. ஆமாடி மூடிச்சாச்சு காய்ஸ், அவ்வளோதான். இப்போ நம்ம மூடிச்சுன்னா ஒரு 2 விசில் வரணும். 2 விசில் வந்த பிறகு நம்ம எடுத்துட வேண்டியதான். ரொம்ப கஷ்டங்க குக்கிங். நம்ம என்னமோ எதோ நினைச்சோம்னா உப்பு பக்கத்துல போதும் ஆயிடுச்சு. நான் உப்பு பார்த்தா எனக்கு ஓகேவா இருக்கா, என் தங்கச்சினா உப்பும் இல்லை சப்பும் இல்லை எக்ஸ்ட்ரா போடுறா அப்படிங்கிறா. எங்க அம்மா கூட எங்க அம்மா டென்ஷன் ஆகுறாங்க டேஸ்ட் பார்க்க கூப்பிட்டா, பிகாஸ் அவங்க வெஜிடேரியன் இல்லையா. கூப்பிட்டது என் கொழுப்பு தான். முட்டை வந்தது, முட்டை வருது காய், சைடு முட்டை வருது. நல்ல முறையா காய்ஸ். இப்போ என்னாச்சு பாத்தீங்கன்னா முட்டை வந்துருச்சுங்க. வா கேமரா பக்கத்துல கொண்டு வா. இதை பாருங்களேன், இந்த பக்கம் ஒரு லிக்யூடா இருக்கு, அந்த பக்கம் தெரியுதா உங்களுக்கு? இதுதான் என்ன பார்த்தா நான் குக்கரை ஒழுங்கா மூடுறேன். அப்படி எங்க அம்மா இப்போ வந்து மூடி கொடுத்துட்டு போனாங்க. சிம்னி க்ளோஸ் ஆயிருக்கும், ஜஸ்ட் மிஸ். வெட்டிச்சிருப்பான்டா மாறுன்னு. எப்படியோ மூடியாச்சு. ஸோ வெந்த பிறகு பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. காய்ஸ் 2 விசில் வந்துருச்சு. கேஸ் போக வரை நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸ்மெல்லு ஓகேவா இருக்கு, ஆனா வந்து எப்படி வரும்னு தெரியாது நமக்கு பிரியாணி. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். கேஸ் போன பிறகு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். கேஸ் எல்லாமே போயிடுச்சு. இப்போ நம்ம பிரியாணி திறந்து பார்க்கலாம். 2 நிமிஷம் வந்து கேஸ் போய் பார்ப்போம் எப்படி இருக்கு. கடவுளே, இன்னும் மசாலாவே இல்லை. இது என்ன காய்ஸ், இது என்ன சாப்பாடு? இது பிரியாணி இல்லை, வேற ஏதோ ஒன்று. இது என்னது? மலப்புரம் பிரியாணி, கேரளா பிரியாணி. நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா பின்றாம்பா. நான் வந்து கேரளா பிரியாணி பண்ணியிருக்கிறேன். செக் இட். சூப்பர்ல. பிரான் எல்லாம் உடஞ்சி போயிருச்சு. பரவாயில்ல, ஓகே கிண்டிக்கலாம். நம்ம இப்போ கேரளா பிரியாணி பண்ணியிருக்கோம். மலப்புரம் தலைச்சேரி ஏதோ பிரியாணி பண்ணியிருக்கோம் நம்ம. ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது பாய். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் மற்றும் ஃபன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வேணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யோகிஸ் vlog. ஓகே காய்ஸ், பாய்.